ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க எங்களுக்கு சிங்கிள் இன்கம், நாங்கள் வந்து சொந்த வீட்டில் தான் இருக்கோம். ஆனால் எங்களுக்கு வந்து மணி சேவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கும் வந்து சிங்கிள் இன்கம் தான். அதாவது எங்களுக்கு வீட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வருமானம் தான் வருது. அந்த வருமானத்தை வச்சு நாங்கள் எப்படி வந்து பட்ஜெட் பிளான் பண்ணி நாங்கள் வந்து மணியை சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஐடியாவை தான், என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனலை பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டது சிங்கிள் இன்கம் ப்ளஸ் வந்து ஓன் ஹவுஸ். எங்களுக்கு வந்து சொந்த வீடு இருக்குது. ஆனால் வருமானம் ஒரே ஒரு வருமானம் தான் வருது. நாங்கள் எப்படி சேவ் பண்ணலாம், மணி சேவிங் ஐடியாஸ் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? அதற்கான ஐடியாஸ் தான் இதில் வந்து நான் வந்து ஒரு 14 ஐடியாஸ், அதாவது 14 வகையான சேமிப்பு வகைகளை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி இதை நீங்கள் சேவ் பண்ணிட்டு இருக்கலாம். சேவ் பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேவ் பண்ணினீங்க அப்படின்னாலுமே அதை கூடுதலாக எப்படி வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை கண்டிப்பாக இது வீடியோவில் இருக்கும். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம செய்ய வேண்டியது எமர்ஜென்சி ஃபண்டு. எமர்ஜென்சி ஃபண்டு அப்படிங்கும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம கொரோனா பீரியடில் நம்ம கற்றுட்டு இருந்திருப்போம். கையில் பணம் இல்லாதவங்க எவ்வளோ சிரமப்பட்டாங்க அப்படிங்கிறது. அதனால் கண்டிப்பாக எமர்ஜென்சிக்கு அப்படிங்கிறத ஒரு அமௌண்ட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வரக்கூடிய வருமானத்திலேருந்து மட்டும்தான் நம்ம சேமிக்க முடியும். நான் எப்படி சேமிச்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உண்டியலில் ஃபஸ்ட்டு சேமிப்பேன். நிறைய பேர் வந்து நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு மாதமும் நான் வந்து உண்டியலில் ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி ஃபண்டுக்கு எடுத்து வச்சுருவேன். அந்த பணம் பார்த்தீங்க அப்படின்னா, உண்டியலில் ஒரு 4 மந்த்து 5 மந்த் வர வரைக்கும் செலவாகாமல் இருக்குது அப்படின்னா, அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் எஸ்பி, அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஒன்று நான் வச்சுருக்கேன். அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து போட்டு வச்சுருவேன். ஏன் இதில் போஸ்ட் ஆஃபீஸில் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எமர்ஜென்சி ஃபண்டுமே பார்த்தீங்கன்னா, நம்ம பேங்க்கில் வச்சுருக்கும் பொழுது ஏடிஎம் கார்டு வச்சுருக்கோம். வேறு ஏதாவது செலவுகளுக்கு பணம் இல்லைங்கிறப்போ இந்த எமர்ஜென்சி ஃபண்டை நம்ம எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிருக்கேன். இதுக்கு ஏடிஎம் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த பணம் வந்து கொஞ்சம் சேஃபாக தான் இருக்குது. அதனால் பார்க்குற வியூவர்ஸுமே எமர்ஜென்சி ஃபண்டு அப்படிங்கிறத எங்கே வச்சுருந்தோம் அப்படின்னா, அந்த பணம் வந்து செலவாகாமல் நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகுமோ அதில் வந்து நீங்கள் வச்சு சேவ் பண்ணிட்டு வந்துட்டுருங்க. இதுதான் நான் ஃபஸ்ட்டு சேவிங் அப்படின்னு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு சேவிங். இந்த கோல்டு சேவிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எமர்ஜென்சி ஃபண்டு மாதிரி தான். உங்கள் கையில் வந்து எவ்வளோ நகை இருந்தாலும் அதை வந்து உடனே நம்ம என்ன பண்ணிட முடியும், ஒரு மணி நேரத்தில் நம்ம வந்து பணமாக மாற்றிக்க முடியும். இப்போ வந்து எமர்ஜென்சி ஃபண்டை நிறைய வச்சுக்காம, எமர்ஜென்சிக்கான ஃபண்டை கூட நம்ம என்ன பண்ணலாம், கோல்டாக கூட மாற்றி வச்சுக்கலாம். ஏன்னா ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் வந்து தங்கத்தை பணமாக மாற்றிட முடியும். ஏன்னா சேல் பண்ணுறதும் பண்ணிக்கலாம், இல்லை அதை அடகு வச்சு அதுக்கான பணத்தை பெறுறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிரும். அதனால் கண்டிப்பாக கோல்டு வந்து சேவிங் அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மினிமம் வந்து ஒரு 200 கிராம்ஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதாவது நான் சொல்கிறது 25 பவுனு. இப்போது நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ் சொல்லலாம், நாங்கள் வந்து 1 கிராம் கூட வாங்க முடியாமல் இருக்கோம். நீங்கள் என்ன 25 கிராம் வாங்கணும், 25 பவுன் வாங்கணும்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் சாத்தியமா? இன்றைக்கி விற்கிற விலைவாசியில் தங்கத்தை வாங்குறதே பெரிய விஷயமா இருக்கும்போது 25 பவுன் எப்படி சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பட் வந்து நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் வந்து 5 பவுனை எப்படி 50 பவுனாக மாற்றினேன், முதல் 10 பவுன் சேமிக்கிறதுக்கு நான் என்னென்ன டிப்ஸு வந்து ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே ஆல்ரெடி நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவோட லிங்க்கு கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு முறை நீங்கள் விருப்பம் இருந்துச்சுன்னா விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்ன ஒரு வருமானம் இருந்தாலும் நீங்கள் வந்து தங்கம் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சேமிக்க முடியும். இந்த சேமிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக டார்கெட் வச்சு சேமிங்க. நீங்கள் சீட்டு போடலாம், டிஜி கோல்டில் சேமிக்கலாம், காயின்ஸாக வாங்கலாம், ஜுவல்லரியாக வாங்கலாம். உங்களுக்கு என்ன நீடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேமிங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் 25 பவுன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டி. இப்போ ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு நான் சொல்லுவோம். இது வந்து நான் எதுக்காக சேமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக. எங்கள் வீட்டில் வந்து 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. 2 குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, இயர்லி ட்வைஸ் வந்து நான் ஸ்கூல் ஃபீஸ் வந்து கட்டுவேன். நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எல்லாருமே நம்ம ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து படிக்க வச்சுட்ருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா, அதுக்கான அமௌண்ட்டை வந்து நம்ம பே பண்ணி தான் ஆகணும். இப்போது உங்களுடைய குழந்தைகளுக்கும் நீங்கள் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி அப்படிங்கிறது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சேவிங்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து வருஷம் பே பண்ணுறீங்க அப்படின்னா, 1 வருஷத்துக்கு நீங்கள் ஆர்டி போட்டுக்கலாம். அல்லது 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா, 6 மாதத்துக்கு ஒரு தடவை வித்ட்ரால் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆர்டி போடலாம். இதுவே வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிங்கன்னா 5 வருஷம் ஆர்டி போடணும். பேங்க்கில் போட்டிங்க அப்படின்னா 6 மாதத்துலேருந்து வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ, அதாவது உங்களுக்கு 6 மாதத்தில் தேவை, 1 வருஷத்தில் தேவைன்னா பேங்க்கில் போடலாம். இல்லை இந்த பணம் வந்து நம்ம ஒரு 5 வருஷம் கழித்து எடுத்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக
போஸ்ட் ஆஃபீஸில் சேவ் பண்ணுங்கள். அடுத்தது ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸு. கண்டிப்பாக நம்ம ஃபேமிலிக்கு ஒரு இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. அதுக்காக ஹெல்த் இன்சூரன்ஸும் லைஃப் இன்சூரன்ஸும் கண்டிப்பாக நீங்கள் போட்டிருக்கீங்களான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக போடுங்க. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் கவர் ஆகிற மாதிரி. அதே மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஃபேமிலிக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பிஎல்ஐ போட்டிருக்கேன். அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாமினி வந்து இதில் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து ஏர்னிங் பர்சனாக இருக்கேன் அப்படின்னா நான் இல்லாதப்போ நான் அது வந்து ஏதாவது ஆக்சிடென்ட்லாம் நடந்துருச்சு அப்படின்னா இதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் வந்து நம்ம ஃபேமிலிக்கு கிடைக்கும். அது வந்து சஃபர் ஆகாமல் பார்த்துக்கும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக இந்த இன்சூரன்ஸ் ரெண்டும் நம்ம இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்ஐசி. இது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 15 இயர்ஸ் பிஃபோர் வந்து நான் வந்து எல்ஐசி போட்டிருந்தேன். பட் அந்த எல்ஐசியில் பார்த்தீங்கன்னா மணி பேக் பாலிசி அப்படிங்கிறதுல போட்டிருந்தேன். அது எப்படின்னா எனக்கு வந்து ஒரு 4 இயர்ஸ் ஒன்ஸ் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து வரும். இது வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்ததுனால இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து நம்மளுக்கு வந்து லேக்ஸ் கணக்கில் அதாவது கொஞ்சம் கூடுதலான மொத்தமாக பணம் வரும்பொழுது நம்மளுடைய தேவைகளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக இந்த அமௌண்ட்டை வந்து நான் பே பண்ணிகிட்ருக்கேன். மணி பேக் பாலிசி அப்படிங்கிறது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பிஎல்ஐ மாதிரி மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸும் ஒன்று நான் வந்து போட்டுட்ருக்கேன். இதெல்லாம் விருப்பம் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் பண்ணலாம். அடுத்தது வந்து சில்ட்ரன் குழந்தைகளுக்கான ஒரு சேவிங். இந்த குழந்தைகளுக்கான சேவிங் அப்படிங்கிறது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பண்ணிகிட்ருக்கிறது 3 விதமான சேவிங் வந்து நான் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஏ. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இது வந்து பெண் குழந்தைகளுக்கானது. 10 வயசுக்குள்ளே பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு வந்து கூடுதலான வட்டி கிடைக்குது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிபிஎஃப். இது வந்து மேல் சைல்டு பையனுக்கானது. அது இல்லாமல் பையன் இல்லாமல் வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே என்ன பண்ணலாம் அப்படின்னா பிபிஎஃப் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்க முடியும். இதுக்கும் வட்டி கூடுதலாக நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்ஐபி. எஸ்ஐபிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டு. தொடர்ந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து தொடர்ந்து கட்டணும். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எஸ்ஐபி எதுக்காக பே பண்ணிகிட்ருக்கேன்னா ஹையர் எஜுகேஷனுக்காகவும் அவங்களோட மேரேஜ் நம்ம வந்து பிளான் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுக்காகவும் நான் வந்து இந்த குழந்தைகளுக்கான ஒரு 3 விதமான சேமிப்புகள் பண்ணிகிட்ருக்கேன். இதையுமே நீங்கள் பண்ணலை அப்படின்னா பண்ணலாம். பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 7th இன்னொரு எஸ்ஐபி ஓடிட்டுருக்கு. இந்த எஸ்ஐபி பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு வந்து ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்காக நான் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், ஏன்னா இப்போ நம்ம வந்து ஏர்னிங் பர்சனாக இருக்கோம் அப்படின்னா குறிப்பிட்ட வருடங்கள் கழித்து நம்ம வந்து ரிட்டையர் ஆகிடுவோம். அப்போது வந்து நம்ம கையில் பணம் எந்த வருமானமும் இருக்காது. ஏன்னா இப்போ வந்து பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறதே கிடையாது. அப்படிங்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு வருமானம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எஸ்ஐபி வந்து நான் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறதும் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது செகண்ட் இன்கம், அதாவது பென்ஷன் மாதிரி. இந்த செகண்ட் இன்கம்காக நான் எஸ்டபிள்யூபி பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் நம்ம பணம் கட்டுவோம். அந்த குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அது வந்து பென்ஷன் மாதிரி நமக்கு வந்து நம்ம என்ன அமௌண்ட்டு வரணும்னு நினைக்கிறோமோ அந்த அமௌண்ட்டு வந்து நம்மளுக்கு நம்மளுடைய லைஃப் லாங் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது பென்ஷன் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இதற்காகவும் பிளான் பண்ணியிருக்கிறேன். இது ஆல்ரெடி வந்து இந்த எஸ்ஐபி எஸ்டபிள்யூபி பற்றிலாம் நான் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா ஒரு முறை விசிட் பண்ணுங்கள். இல்லை இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டால் கூட நான் வந்து அடுத்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மகிழ சம்மான் ஃபிக்ஸ்டு டெபாசிட். இப்போ வந்து பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டெபாசிட் வந்து ரொம்பவும் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 7.5% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் ஆகுது. 1000 ரூபாயிலேருந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த டெபாசிட் அமௌண்ட் வந்து 2 இயர்ஸ்க்குள்ளே நம்ம 2 இயர்ஸ் கழித்து நமக்கு வந்து ரிட்டர்ன் வந்து கிடச்சிரும். அதனால் இதையும் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து நான் ட்ரை பண்ணேன், பட் வந்து இது வரைக்கும் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். அடுத்தது வந்து சேவிங். இப்போ சேவிங் அப்படிங்கிறது நம்ம இந்த மாதிரியெல்லாம் நிறைய சேவ் பண்ணுறோம். அதையே இன்வெஸ்ட்மெண்ட்டாக கண்டிப்பாக நம்ம மாற்றணும். சேவிங்காக அப்படியே வச்சுட்ருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய பணம் வந்து க்ரோத் ஆகாது. அதனால் அதை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஷேர் மார்க்கெட் ஓரியன்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதை வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் சின்னதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதாவது ஒரு 500 ரூபா போடுறது, 1000 ரூபா போடுறது, இது மாதிரி. இது வந்து நம்ம வந்து லாங் டேர்மில் போகும்பொழுது இதில் வந்து நல்ல பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து நான் இன்னுமே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாமல் ஒரு சிக்கலில் இருக்கேன். அதனால் நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா அதனுடைய முழு விவரத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லேண்டு.
இப்போ நீங்க கேட்கலாம், லேண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, அதில வந்து பெரிய பெனிஃபிட் இல்லன்னு எல்லாருமே சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் இதில வந்து ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் வந்து இன்வெஸ்ட் பண்ணினேன். அப்போ வந்து கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு அதில வந்து நல்ல குரோத் இருக்கிறது எனக்கு தெரியுது. அதனால நீங்க வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அல்லது ஹவுஸ் ஃபார் ரென்ட், அதாவது லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதில பண்ணலாம். இல்லன்னா வீடு வந்து நம்ம வந்து ரென்ட்டுக்கு விடுறோம். அதாவது நம்ம இருக்கிற வீட்டையே வந்து இன்னொரு போர்ஷன் போட்டு அத வந்து வாடகைக்கு விடலாம். இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சேவிங் தான். இன்வெஸ்ட்மென்ட் தான். இதையுமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிளான் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இன்கம்ல இருந்து கண்டிப்பா 30லேருந்து 35% வந்து நீங்க வந்து சேமிக்கிறீங்களா அப்படின்னு பாருங்க. சிங்கிள் இன்கமா இருக்கு. இதில எங்களுக்கு வந்து 30% சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நாங்க எப்படி செலவுகள் பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா இத வந்து மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துருங்க. ஏன்னா சிங்கிள் இன்கமா இருக்கிறவங்க தான் நம்ம வந்து சேமிப்பு வந்து அதிகமா பண்ணணும். ஒரு அதனால சொல்றேன். 30லேருந்து 35% வரைக்கும் சேமிக்கிறீங்களான்னு பாருங்க. இல்லன்னா கண்டிப்பா சேமிக்க ஆரம்பிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரென்ட். இப்போ இவங்க வந்து ஓன் ஹவுஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால, இப்போ வந்து நீங்க ஓன் ஹவுஸ் இல்லாம இருக்கும்பொழுது ஒரு ரென்ட் பே பண்ணுவீங்க. ஒரு 6000மோ, 7000மோ பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து ரென்ட் குடுக்குறதா நெனச்சுக்கிட்டு, அந்த அமௌண்ட்ட வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்வெஸ்ட்மென்ட்டா மாத்தலாம். அத வந்து உங்களோட ஃபியூச்சர்க்காக ஒரு எஸ்ஐபிலயோ அல்லது எஸ்டபிள்யூபிலயோ அல்லது ஃபிக்ஸட்லயோ ஏதோ ஒரு சேமிப்புல மாதா மாதம் நீங்க போடுற மாரி. அதாவது நான் வந்து என் வீட்டுக்கே நான் வாடகை குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அந்த வாடகை பணத்த இன்வெஸ்ட்மென்ட்டா மாத்துங்க. கண்டிப்பா அது வந்து ஃபியூச்சருக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மணி சேவிங் சேலஞ்ச். இது வந்து இப்போ நீங்க வந்து இந்த மாதிரியெல்லாம் பிரிச்சு, பிரிச்சு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 30% சேவ் பண்றீங்க. அது இல்லாம கூடுதலா பார்த்தீங்கன்னா, மணி சேவிங் சேலஞ்ச் நம்ம செலவுகள் பண்றோம் இல்லைங்களா? அந்த பணத்திலிருந்து ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கோங்க. இப்ப எங்க வீட்ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மணி சேவிங் சேலஞ்ச் மாதா மாதம் செலவுகள்ல இருந்து நான் வந்து ஒரு 2500லேருந்து 3000 வரைக்கும் கண்டிப்பா சேமிக்கணும்னு சேவிங் சேலஞ்ச் வந்து ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு விதமான சேவிங் சேலஞ்ச் பண்றேன். நம்ம சேனல்லயே மணி சேவிங் சேலஞ்சுன்னு ஒரு பிளே லிஸ்ட் வந்து உருவாக்கியிருக்கேன். அதில எப்படி சேமிக்கலாம்னு நெறைய ஐடியாஸ் குடுத்துருக்கேன். ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க. அதாவது 50, 50ஆ சேமிக்கிறது, 100, 100, 200, 200 ஏதோ ஒரு விதத்தில நம்ம வந்து மணி சேவிங் சேலஞ்ச் வந்து நம்ம பண்ணலாம். உங்களுடைய நீட்ஸோ அல்லது வாண்ட்ஸோ அல்லது கோல்டு சேவிங் ஏதோ ஒரு விஷயத்துக்காக இத நான் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உண்டியல் சேவிங். ஆ உண்டியல் சேவிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காலத்தில உண்டியல் சேவிங் எல்லாம் வந்து பெரிய விஷயமா நீங்க சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் வந்து உண்டியல் சேவிங் அப்படிங்கிறது தான் பெஸ்ட் சேவிங்கா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஏதோ ஒரு நீட்ஸ் இருக்கும். ஏதோ ஒரு வாண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படும் பொழுது உடனே வாங்கி குடுக்காம, அத வந்து சேமிச்சு தான் வாங்கணும் அப்படிங்கிற பழக்கத்த நம்மளா இருந்தாலும் சரி, நம்ம குழந்தைகளுக்கா இருந்தாலும் கண்டிப்பா சொல்லிக் குடுக்கணும். அதுக்காக தான் நான் வந்து இது வந்து மஸ்ட் அப்படின்னு சொல்றேன். இப்ப எங்க வீட்ல பார்த்தீங்க அப்படின்னா, உண்டியல் சேவிங் பார்த்தீங்கன்னா, என்னுடைய குழந்தைங்களுக்கு பர்த்டேக்கு அத வந்து உண்டியல ஓப்பன் பண்ற மாரி நான் வந்து உண்டியல் வந்து வாங்கி குடுத்து சேவ் பண்ணிட்டுருக்கிறேன். நம்ம சேனல தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இத நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பர்த்டே செலவுகளுக்கு அவங்க ட்ரெஸ் எடுக்கிறது, கேக் வாங்குறது எல்லா விஷயத்துக்கும் வந்து இது யூஸ் ஆகுற மாரி நான் வந்து சேவ் பண்ண கத்துக் குடுத்துருக்கேன். அதில என்ன அமௌண்ட் இருக்கோ, அந்த அமௌண்ட்டுக்குள்ள தான் செலவுகள பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து பிளான் பண்ணி பண்ணிட்டுருக்கோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, வெட்டிங் டே. வெட்டிங் டேக்கு வந்து எங்க வீட்டுக்கு ம் செலவாகக்கூடிய பணத்தையும் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நாங்க சேவ் பண்ணிட்டுருக்கோம். அப்புறம் டூர் பிளான் பண்றது, கோயிலுக்கு போணும் அப்படின்னு நெனைக்கிறது, இதுக்கு எல்லாமே எங்க வீட்ல வந்து தனித்தனி உண்டியல் வச்சு தான் சேவ் பண்ணி, அதில கிடைக்கிற பணத்த வச்சு நாங்க செலவுகள பண்ணிட்டுருக்கோம். அது இல்லாம இப்போ ஹோம் அப்ளையன்ஸஸ் ஏதாவது வாங்குறோம், ஃபோன் வாங்கணும்னு நெனைக்கிறோம், பைக்கு, காரு உங்களுக்கு என்ன நீட்ஸ் இருக்கோ, அது எல்லாமே நம்ம வந்து ஒரு 50% அமௌண்ட்டாவது நம்ம சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி நீங்க வாங்க ஆரம்பிங்க. அப்போ கண்டிப்பா வந்து நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்து அதிகமான பணத்த செலவு பண்ண மாட்டோம். ம். ஏன்னா சேமிப்புக்கு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறம்போது நம்மளுடைய செலவுகள் வந்து கண்டிப்பா குறையும். இந்த மாதிரி தான் நான் வந்து சிங்கிள் இன்கமா நான் வந்து பிளான் பண்ணி சேவ் பண்ணிட்டுருக்கேன். பார்க்குற வியூவர்ஸுமே வந்து இந்த இதில வந்து என்ன மாதிரியான சேமிப்புகள்லாம் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க? இதில சொன்ன எந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு புதுசா இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மணி சேவிங் ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.